ரசிகனே என் அருகில் வா, ரசிகனே என் அருகில் வா, ரசிக்கவா. அன்பு இசைப்பிரியர்களே வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றை இரண்டாக பிரித்து ஸ்டூடியோவுக்குள் இருந்த கதைகளை மண்ணின் யதார்த்தத்திற்கும் கிராமத்து வெளிச்சத்துக்கும் கூட்டி வந்த திரைப்படம் 1977 ஆண்டு வெளியான இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் 16 வயதினிலே. இந்த படம் ஒரு புதிய அத்தியாயம். அந்த படத்தில் கதாநாயகி மயில் தன் மனதுக்குள் சிறை வைத்திருக்கும் நிறைவேறாத கனவுகள், ஏக்கங்கள் மற்றும் காதலை ஒரு காவியமாக பேசிய பாடல் செந்தூரப் பூவே. இசைஞானி இளையராஜா, பின்னணி குரல் அரசி எஸ். ஜானகி மற்றும் கவிஞர் கங்கை அமரன் ஆகியோர் இணைந்த இந்த அரிய படைப்பை அலசி ஆராய்வோம். இந்த பாடலின் பின்னால் இருக்கும் மிக முக்கியமான தகவல் என்னவென்றால், இது பின்னணி பாடகி எஸ். ஜானகி அவர்களுக்கு சிறந்த பாடகிக்கான தேசிய விருதை வாங்கிக் கொடுத்த பாடல். அவர் தன் வாழ்நாளில் பெற்ற மிக உயர்ந்த அங்கீகாரங்களில் இதுவும் ஒன்று. இந்த பாடல் அவர் குரலில் உள்ள உணர்ச்சி வெளிப்பாட்டின் உச்சபட்ச உதாரணம். இந்த பாடல் உருவான விதமும் சுவாரஸ்யமானது. இளையராஜா இந்த பாடல் காட்சிக்கு ஒரு மெட்டை அமைத்த போது அந்த காலகட்டத்தில் பாடல் எழுத கவிஞர் கண்ணதாசனை பயன்படுத்தலாமா என்று பாரதி ராஜாவிடம் கேட்டார். ஆனால் இயக்குனர் பாரதி ராஜா அப்போது வளர்ந்து வந்த கவிஞர் கங்கை அமரனின் பெயரை சிபாரிசு செய்தார். இளையராஜாவின் இசை, கங்கை அமரனின் கவிதை மற்றும் ஜானகி அம்மாவின் குரல் என மூன்றும் இணைந்த ஒரு அற்புதமே இந்த பாடல். இது இளையராஜாவின் பாணியை மாற்றியமைத்த படங்களில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. செந்தூரப் பூவே பாடலின் காட்சியில் மயில் தன் கனவுலகில் மிதப்பாள். 16 வயதில் தனக்கு வாய்க்கும் கணவனை பற்றி, தன் எதிர்காலத்தை பற்றி அவள் காணும் ஆசைகளே பாடலாக விரிகின்றன. மயில் பெரும்பாலும் வெள்ளை துணியில் மட்டுமே தோன்றுவார். இந்த வெள்ளை என்பது களங்கமற்ற தூய்மையான கனவுகளை குறிக்கும். இந்த பாடல் காட்சி வயல்வெளிகள், மரங்கள் என திறந்த வெளியில் படமாக்கப்பட்டாலும் நாயகியின் கவனம் முற்றிலும் அவளது அக உலகில்தான் இருக்கும். ஜானகி அம்மாவின் குரலில் இருக்கும் ஏக்கமும் உணர்ச்சியின் ஆழமும் ஸ்ரீதேவியின் உயிரோட்டமான முக பாவங்களில் துல்லியமாக வெளிப்படும். இது ஒரு கிராமிய பெண் கண்ட மிக உயர்ந்த கற்பனையான கனவுகளின் வெளிப்பாடு. இந்த பாடலின் வரிகளை எழுதிய கவிஞர் கங்கை அமரன் எளிய கிராமிய பெண்ணின் கனவுகளுக்கும் மனதின் ஆசைகளுக்கும் ஒரு கவித்துவமான மொழியை கொடுத்தார். இந்த பாடலில் நாயகி மயில் தனது நிறைவேறாத ஆசைகளை வெளிப்படுத்த கண்ணுக்கு தெரியாத ஒரு கற்பனை மன்னனை தேடுகிறாள். அவள் தன் மனதுக்குள் மலர்ந்திருக்கும் ஒரு அழகிய பூவின் வண்ணத்தையும் மனத்தையும் விவரிக்கிறாள். தனக்கு குளுமை தரும் தென்றல் காற்றையே ஒரு தூதுவனாக மாற்றி தான் காதலுடன் காத்திருக்கும் அந்த கனவு மன்னன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறாள். அவள் கண்களை மூடினால் தான் கண்ட கனவுகளிலேயே மிதப்பதாகவும் தனக்கு நிச்சயம் நல்ல செய்தி வரும் என்றும் உறுதியாக நம்புகிறாள். இந்த பாடல் வரிகளின் தனித்துவம் என்னவென்றால், அது கிராமத்து எளிய பெண்ணின் உள்ளத்தில் உலகத்தின் மிக உயர்ந்த காதல் ஆசைகள் இருக்கும் என்பதை மிக நேர்த்தியான கவிதை நடையில் பதிவு செய்ததுதான். இந்த பாடல் இளையராஜாவின் இசை ஞானம் கிராமத்து மண்ணில் விழுந்தபோது அது மேற்கத்திய கிளாசிக்கல் இசையின் விதைகளையும் எப்படி சேர்த்து முளைக்க வைத்தது என்பதை காட்டும். இந்த பாடலில் இளையராஜா ஒரு இசை விஞ்ஞானி போல செயல்பட்டார். வெஸ்டர்ன் கிளாசிக்கல் துவக்கம். பாடலின் ஆரம்ப இசை ஒரு மேற்கத்திய கிளாசிக்கல் முறையில் தொடங்கும். மெல்லிய கிட்டார், வயலின், புல்லாங்குழல் ஆகியவை இங்கே அற்புதமாக இணைகின்றன. இந்த பகுதியானது ஒரு பருவ பெண் காலையில் எழும்போது ஏற்படும் ஒரு விதமான சோர்வையும் கனவையும் சித்தரிக்கிறது. கலப்பு கருவிகள் புல்லாங்குழல் இயக்கத்தையும், வயலின்கள் உணர்வுகளின் வேகத்தையும், மேற்கத்திய கிட்டார் மென்மையான தாளத்தையும் கொடுக்கின்றன. இந்திய மற்றும் மேற்கத்திய இசைக்கருவிகளின் இந்த கலவை ஒரு பெண்ணின் ஆழ்மன உணர்வுகளை இசையாக மாற்றியது. எஸ். ஜானகி அவர்கள் இந்த வரிகளுக்கு கொடுத்த அத்தனை உச்சஸ்தாயிகளும் உணர்வுகளும் இணையற்றவை. அவர் குரலால் காட்டும் பாவங்கள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட பெண்ணின் கனவுகளின் ஆழத்தை காட்டும். செந்தூரப் பூவே ஒரு பாடலாக மட்டுமல்லாமல் ஒரு பெண்
தன் நிறைவேறாத ஆசைகளுக்காக கண்ட கனவுகளின் காவியமாகவே கருதப்படுகிறது. இந்த கனவு பாடலுக்காக ஒரு தேசிய விருது கிடைத்தது என்பது இதன் கலை மதிப்பை காட்டுகிறது. இந்த பாடலின் ஈர்ப்பு இதை ரசிக்க வயது வரம்பு இல்லை என்பதை குறிக்கிறது. இளையராஜா தனது பாணியை மாற்றியமைக்க காரணமாக இருந்த இந்த பாடல் எளிய கிராமத்து மண்ணில் இருந்து பிறந்தாலும் உலக அரங்கின் தரத்தை கொண்டிருந்தது. செந்தூரப் பூ பூத்தது, ஆனால் அதன் வாசம் இன்றும் ஒவ்வொரு காதலரின் மனதிலும் மெல்லிசை பிரியர்களின் அலைவரிசையிலும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இளையராஜா மற்றும் எஸ். ஜானகியின் காவியச் சேர்க்கையான இந்த பாடலை கேட்டால் உங்களுக்கு ஏற்படும் உணர்வு என்ன? கமெண்டில் பகிர்ந்து உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். இந்த முழு பாடல்களையும் கேட்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த ராஜா பாடல்களை கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெறலாம். மறக்காமல் ராஜரசிகன் மற்றும் ராஜ தர்பார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு இனிய இசை பயணத்தில் சந்திப்போம். நன்றி. என் அருகில் வா ரசிகனே.